எனக்கு டாக்குனா ரொம்ப பிடிக்கும். நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போது எனக்காக முன்னாடி வந்து நிற்பான். அது 2 மணி ஆனாலும் சரி, 3 மணி ஆனாலும் சரி. நான் எவ்வளவோ ஹேட்டிங் கொடுத்துருக்கேன். ஆனால் திருப்பி ஒரு தடவை கூட நம்மளை பார்த்து மறைச்சது இல்லை. பாசத்தை மட்டும்தான் காட்டியிருக்கு. நம்ம ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்களுக்காடி நம்ம என்ன வேணாலும் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு நாள் அவங்களே நம்ம விட்டு போயிருப்பாங்க. மனுஷங்களோட இருக்கிறத விட இந்த அனிமல்குள்ள இருந்துட்டு எங்கேயாவது துரத்தி விட்டா சரி, இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு அந்த காலனி விட்டு துரத்தி விட்டுருவோம். நீங்க உங்க நாயை சரியா பாத்துக்கிறது இல்லை, நீங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகுது. சார் அது ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓடி வந்துச்சு. வரலையா நீனு? வரல வரலையா? திருப்பிக்கிற ஒரு Every dog has an say. Today is Charlie. வரலையா நீனு? சார், டைகர் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சார்லி. வந்துரு. அவங்க போறேன். வரலையா? வந்துரு வந்துரு. வா டைகர் டைகர். இப்ப வருவோம். வா வா வந்துரு டைகர். வா கைஸ், ஆக்சுவலி இவன் வந்து நேற்று தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான். இவனுக்கு வந்து நான் என்னோடய பழைய எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் இருக்கிற ஒரு டாக் வளர்த்துருந்தேன். அது வந்து செத்து போயிடுச்சு. ஸோ அதோட ஞாபகமாக இவனுக்கு அதே பேர் டைகர் பாண்டியன் வருவான். பட் இன்றைக்கி ஃபுல்லாக அவனை நல்லா குளிக்க வச்சிடணும். அவன் வரவே மாட்டேங்கிறான். இன்னும் பழகவே இல்லை அவன். நான் வந்து ரூம்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு உள்ளே வரேன். இவ்வளோ நேரம் அந்த படி இருக்கு இல்லையா, அதில் தான் உட்காண்ட்ருந்தேன். அவன் பக்கத்தில் இருந்தான். கூப்பிட்றேன், இப்போ வரவே மாட்டேங்கிறான் பாருங்க. உள்ளே போய் நான் படுக்கிறேன், அவன் வர்றான் நான் செக் பண்ணலாம். வரல வரல நீனே வரலையாம்மா? என்னடி வரலையா? வா, உன்னை எப்படி தான் கூப்பிடுறது இதுக்கு மேலே? நீ வா. வரலையா? வரலையா? ம், வரையே வரலையா நீ? வா வந்துரு வந்துருமா. வா. நான் அமெரிக்கால பிறந்தவன். இங்க ராத்திரி நாங்க பகல், இங்க பகல் நாங்க ராத்திரி. நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஊரெல்லாம் முழிச்சுட்டு இருக்கும், ஊரெல்லாம் முழிச்சுட்டு இருக்கும்போது நான் தூங்கிட்டு இருப்பேன். நீ வந்து எப்போ வர, எவ்வளோ நேரம் வந்து என்னை தேடுற, எவ்வளோ டைமுக்குள்ளே நீ வர அப்படின்றத உன்னை செக் பண்ண போகிறேன். அதனால் சீக்கிரமாக வந்துரு. நான் போகிறேன். பார்த்தீங்களா, அவனுக்காக வந்து பெட் வாஷ் ஷாம்புன்றது ஒரு ஷாம்பு. இன்க்ரீடியண்ட்டை பார்ப்போம். ஸோ இது பெட்ஸுக்குனே உள்ளது. ஆனால் இது டவ் ஷாம்புவோட வாசனை தான் வருது. கலர் வந்து ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவனுக்குன்னு இந்த ஷாம்பு, பெடிகிரி, பட்டிக்குண்டு. நான் கூட இந்த மாதிரி சின்ன பிள்ளைல டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டதே இல்லை. அவன் வந்து வர்ற மாதிரி இல்லை கைஸ். அவன் வந்து மேலே பறக்கிற காக்கா, இங்கெல்லாம் மரம் இருக்கா, காக்கா அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். நான் வாயில் ஆரஞ்சு மிட்டாய் போட்டு அதை நான் கத்திக்கிட்டே இருக்கு, என்னை தேடுறான். கேட்கணும்னு நினைக்கிறேன். வா வந்துரு, நான் போகிறேன். வந்துரு வந்துரு. உள்ளே போய் படுத்துட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். அவன் எப்போ வரான்ட்டு. உள்ளே வருவானா? நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு. இருக்கக்கூடிய ஜன்னலில் வச்சு அவனை பார்க்குறேன். அங்கே பாருங்க, இதோ அங்கே இருக்கா. கத்துறானா? டைகர் 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 வா டைகர். அப்படியே நிற்கிறான் பாருங்களேன். அவன் பாட்டில் உள்ளே வரவே இல்லை.
நான் இதுக்கு முன்னாடி அம்முலின்ட்டு ஒரு டாக் வளர்த்தேன். அவன் வந்து நான் வந்தேன்னா பின்னாடியே வந்துடுவான். டைகர் வா, வந்துரு. குமராசா எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. பாத்தியா, அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. அவன் இங்கேயே படுத்துட்டான். அவன் வந்து தேடவே இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோ படுத்துட்டான். சரி, வெளியே பழகலை இன்னும். வெளியே வேறு நாய் கூட எங்கேயும் போயிடக்கூடாது. அதனால் அவனுக்கு தூக்கம் நல்லா வருது பாருங்களேன், அப்படியே சாயிறான். இந்த ஸ்டெப்பை இறக்கி விட்டுட்டு அப்புறம் வரானான்னு பார்க்கலாம். வரலையா? கூப்பிட்டுட்டே இருக்கல உன்னைய. வா, வால் மட்டும் ஆட்டி இப்படி பெப்பரை பேன் மட்டும் படு, வந்துரு. இதுலையாவது விட்டுருவேன், இப்போ மட்டும் வர.